இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசுவை பற்றி கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு வாலிபன் இயேசுவிடம் வருகிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் அடைய விரும்புறேன், என்ன செய்யணும், பரலோகத்துக்கு நான் போகணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்ற, கற்பனையில் கை கொள்பா, தகப்பன் தாயெல்லாம் கனம் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன், நான் எல்லாம் சிறு வயதுல இருந்து பெர்ஃபெக்ட் செஞ்சுட்டு இருக்கிறேன். அடுத்த ஆனாலும் நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, ஒரு சின்ன குறைவு இருக்குது, நிறைய ஆஸ்தி இருக்கு, உனக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடு, மற்றவங்களுக்கு உதவி செய், அதோடு மட்டுமல்ல சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்ற அப்படிங்கிறாரு. ஆனா இதை கேட்ட உடனே அவனுக்கு மனசு வரல. எப்படி மற்றவங்களுக்கு என்னுடைய ஆஸ்தி எடுத்து கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அதோடு மட்டுமல்ல சிலுவை எடுத்துலாம் என்னால பின்பற்ற முடியாது. இன்னைக்கு பாடுகள் என்று சொன்னா யாருமே அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்ல. கஷ்டமில்லாம வாழணும், நஷ்டமில்லாம இருக்கணும், பிசினஸ், எந்தவித பாடுகள் இருக்கக்கூடாது, நெருக்கம் இருக்கக்கூடாது, யாரும் நம்மள ஒரு மாதிரி பேசிடக்கூடாது, எல்லாருமே லைக் பண்ணணும். இப்படிதான் இன்னைக்கு சுபாவங்கள், எண்ணங்கள், விருப்பங்கள் மாறிடுச்சு. அதனாலதான் கஷ்டம்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியல. சின்ன பிள்ளைகள் கூட அப்படிப்பட்டவர் தான். உடனே வாழ்க்கையை முடிச்சுக்க தான் பாக்குறாங்க. எதிர்த்து நிற்க, சவாலை எடுத்ததை சாதிக்க அல்லது மேற்கொள்ள சகிக்கக்கூடிய தன்மை இழந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம். சிலுவையை சுமக்கலான இயேசுவுக்கு சீஷனா இருக்க முடியாது. இயேசுவை பின்பற்றும்னா சிலுவை எடுத்துக்கொண்டுதான் பண்ண பாடுகள் தான் உலகத்துல உண்டுன்னு தானே இயேசு சொல்லி இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலையோ, உபத்திரம் உண்டு, பயந்துராதங்க, திடன் கொள்ளுங்கன்னு சொல்றாரு, தைரியம் கொடுக்கிறாரு. நான் ஜெயிச்சேன்னா உலகத்தை நீங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அது செய்யறோமா? சிலுவை சுமக்கிற காரியத்துல ஒரு கற்பனை, ஒரு கதை உண்டு. அநேகர் சிலுவையை சுமந்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் சுமந்துட்டு போவாங்க, ரொம்ப பாரமா இருக்கனால ஆண்டுட்டு போய் கேட்கறான். சரிப்பா, ஒரு பெரிய குடோன் கொண்டு போறாரு, நிறைய சிலுவை இருக்குது, ஏதாவது ஒண்ணு நீ எடுத்துக்க வேணா, உனக்கு வசதியானது, ஈஸியானது எல்லாம் பாக்குறான். கடைசியில சுமந்து பாக்குறான், நல்லா அழகா இருக்கிறான், தூக்கி பாக்குறான், இவன் சிலுவையை காட்டில அது பாரமா தான் இருக்குது. அதனால திருப்பி கொண்டு வச்சுட்டு தன்னுடைய சிலுவை எடுத்துக்கிறான். ஆண்டவர் எல்லாருக்கும் எவ்வளவு சுமக்க முடியுமோ, எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவு தான் நெருக்கங்களையும் பாடுகள் அல்லது அந்த மாதிரி தான் டெஸ்ட கொடுப்பாரு, சோதனைகளை. அதை தாண்டிலாம் திராணிக்கு மேல சோதிக்கிறவர் அல்ல, தாங்க பலன் கொடுப்பாரு, தப்பி சொல்லக்கூடிய வழியும் செய்வாரு. இதான் வேதம் சொல்லுது. இந்த வாலிபன் என்ன பண்ணான், பெரிய ஞானவான் மாதிரி இந்த சிலுவை கொஞ்சம் கட் பண்ணிட்டான். அது இவ்வளவு நீட்டமா இருக்குது, இதுக்கு கொஞ்சம் கட் பண்ண வெயிட் குறையுமே, வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சான். எல்லாரையும் வேகமா தாண்டி போயிட்டான். எல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து இழுத்துட்டு வராங்க. இவன் போயிட்டு ரொம்ப தூரம் போன உடனே அங்க ஒரு பெரிய பளவு மாதிரி இருக்கு, அதை தாண்டி அந்த பக்கம் போனோம். எப்படி போகணும்னு தெரியல, அந்த கரைக்கு போய் சேரணும், அக்கறைக்கு போகணுமே. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே. இவன் அங்க போய் நின்ட்டான். மெதுவா கஷ்டப்பட்டு பாரமான சிலுவை எடுத்துட்டு வந்தவங்க அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அடுத்துல பாக்குற என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறான். எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அது பாரமா சிலுவை சுமந்துட்டு இருந்த ஒரு பெரியவர் பார்த்தாரு. தன்னுடைய சிலுவையை தூக்கி அந்த கேப்ல வச்சாரு. இந்த பளவு மேல வெடிப்பு மாதிரி இருக்கு, ஆழமா இருக்குல்ல, வச்சோன்னு அது பாலம் மாதிரி மாறிடுச்சு. அதுல ஏறி அந்த கரை போனாரு. தன்னுடைய சிலுவை திருப்பி இழுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் செய்தாரு. நம்மால் இருக்கிறான் அந்த பையன், அவனும் தான் சிலுவத்திக்கார வச்சான். அப்படியே அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துச்சு. இந்த பிளவுக்குள்ள எட்டி பாக்குறான், கண்ணே தெரியல, அவ்வளவு ஆழமா இருட்டா இருக்குது. இவன் இந்த சைட்லயே மாட்டிக்கிட்டான், மற்றவங்க அந்த சைடு போயிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், பாடுகள் கூட சில நேரம் நமக்கு பாலமாக இருக்குது, அந்த பக்கம் தாண்டி போறதுக்கு உதவி செய்யுது, பறக்க வைக்குது, நம்மள ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு போய் விட்டு நம்மள சந்தோஷமா ஆறுதலா தைரியமா இருக்க வைக்குது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பாடுகள் வேண்டான்னு சொல்றோமா? பாடுகளை பார்த்து பயந்து போயிட்டோமா? இல்ல லகுவான வழியை தேடிட்டு இருக்கிறோமா? எது லேசா இருக்கும், எது எளிதா இருக்கும்? கஷ்டமே இருக்க கூடாது. கஷ்டம் இல்லைன்னா, பாடுகள் இல்லைன்னா நம்ம பயிற்றுவிக்கப்பட முடியாது, பாடம் கற்றுக்கொள்ள முடியாது, உருவாக்கப்பட முடியாது.
பட்டை தீட்டினால் தான் வைரத்திற்கு மகிமை, பொன் புடமிட்டால் தான் இந்த பொண்ணுக்கு மகிமை. இல்லைன்னா மண்ணாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில கொடுப்போம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாதத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம்ப்பா. அநேக நேரம் பாடுகளை பார்த்து நாங்கள் அப்படியே பதற்றப்படுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், தவிக்கிறோம், தத்தளிக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, எனக்கு என்ன இப்படிப்பட்ட பாரமான சிலுவை, என் வாழ்க்கை மட்டும் தான் இல்லப்பா. நீர் கொடுத்த சிலுவையை சந்தோஷமா நாங்க சுமக்கணும், உண்மை பின்பற்றணும். நிச்சயமாகவே ஒரு நாள் முடிவு உண்டு. அக்கறைக்கு போவதற்கு அந்த பாடுகள் எங்களுக்கு பாலமாக என்னுமை கிட்டிச் சேர்வதற்கு ஏற்றதாக நீர் ஏற்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம். நீ சோர்ந்து போன பிள்ளைகளை தைரியம் கொடுங்க. சுமக்க முடியலையே, தாங்க முடியலையே, இதுக்கு மேலே எங்களால் தாக்கு பிடிக்குமாண்டு தத்தளிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பலப்படுத்துங்கப்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கூட வரேன்னு சொல்லி அவங்களை தைரியம் கொடுத்து தூக்கி தொடர்ந்து நடத்துவீராக. கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடுகளை பார்த்து பயப்படாதங்க. அதுதான் அக்கறைக்கு போவதற்கு நமக்கு பாலமாக அமையும். போகும் பொழுது அங்கு ஆண்டவருடைய வீடு, அங்கு சந்தோஷமா இருப்போம். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.